ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன் 2025, அதாவது நடப்பு நிகழ்வுகள் 2025 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை டாபிக் வைஸாக 1 by 1 கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர், புத்தகங்கள் மற்றும் எழுத்தாளர்கள். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வேஸு, எஸ்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புக்ஸ் நேம் எல்லாம் தமிழில் படிக்கிறதோட இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ்லேயே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, இதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்லிமெண்ட் பவர்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ், எ கம்பேரேட்டிவ் கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அதாவது இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் சௌஹான் அவர்கள். கேஎஸ் சௌஹான் அப்படிங்கிறவங்க தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி, த வேர்ல்டு ஆஃப்டர் காசா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? த வேர்ல்டு ஆஃப்டர் காசா அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் மிஸ்ரா. பங்கஜ் மிஸ்ரா. அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி, தி தமிழ்ஸ் எ போர்ட்ரைட் ஆஃப் எ கம்யூனிட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ தி தமிழ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நிர்மலா லக்ஷ்மன் அவர்கள். நிர்மலா லக்ஷ்மன் அப்படிங்கிறவங்க தான் தி தமிழ்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி, ஹவு இந்தியா ஸ்கேல்டு MTG20 என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹவு இந்தியா ஸ்கேல்டு MTG20 அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் கண்ட். அமிதாப் கண்ட். அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது கேள்வி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிள்ளை தமிழ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அண்ணாதாசன். என்ன புக்கு? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிள்ளை தமிழ். அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி, ஐ ஆம் எ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஐ ஆம் எ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீதிகா லீடர். கீதிகா லீடர். அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி, ஐஆம் என்ற புத்தகத்தை தொகுப்பித்தவர் யார்? ஐஆம் அப்படிங்கிற புத்தகத்தை யார் தொகுப்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் பி ஹிந்துஜா. கோபிச்சந்த் பி ஹிந்துஜா அவர்கள். அடுத்தது பாருங்கள், எட்டாவது கேள்வி, த நியூ ஐகான் சாவர்கர் அண்ட் தி ஃபேக்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ சாவர்கர் பற்றிய புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஷோரி. அருண் ஷோரி. அடுத்தது பாருங்கள், ஒன்பதாவது கேள்வி, தியாஸ்லாய் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தியாஸ்லாய் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி. கைலாஷ் சத்யாத்ரி அவர்கள். அடுத்தது பாருங்கள், பத்தாவது கேள்வி, மார்ச் ஆஃப் க்ளோரி. மார்ச் ஆஃப் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி, லியோ த அன்டோல்டு ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? லியோ த அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ராமன் அவர்கள். PS ராமன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி, த கிரேட் கான்சிலியேட்டர். த கிரேட் கான்சிலியேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சோப்ரா. சஞ்சீவ் சோப்ரா. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி, த இந்தியா ஐசா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தமிழில் பார்த்தீங்கன்னா நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜம்மாள் அவர்கள். அம்புஜம்பாள் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி, ஜாதியை அழித்தொழித்தல் மற்றும் இந்து மதத்தின் புதிர்கள். ஜாதியை அழித்தொழித்தல் மற்றும் இந்து மதத்தின் புதிர்கள், அனிலிகேஷன் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரிடில்ஸ் இன் ஹிந்துசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி, தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி, த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப். த டைரி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜா புஜாரா. பூஜா புஜாரா. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி, இந்திரா காந்தி அண்ட் தி இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியா. இந்திரா காந்தி அண்ட் தி இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் ராகவன் அவர்கள். ஸ்ரீநாத் ராகவன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி, இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் தி சப்கான்டினென்ட். இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் தி சப்கான்டினென்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆட்ரி ட்ரஸ்கே. ஆட்ரி ட்ரஸ்கே. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் இவர். அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி, எமர்ஜென்சி டைரிஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ எமர்ஜென்சி டைரிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு. எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன். ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன். அடுத்தது பாருங்கள், 20வது கேள்வி, வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள். வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு மற்றும் ஆறுமுக சீதாராமன்.
தங்கம் தென்னரசு மற்றும் ஆறுமுக சீதாராமன். அடுத்தது பாருங்கள் 21வது கேள்வி. இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் இன் 1998 to 2014. இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏகே பட்டாச்சாரியா அவர்கள். ஏகே பட்டாச்சாரியா அவர்கள். அடுத்தது பாருங்கள் 22வது கேள்வி. உமன் லைஃப் ஃப்ரீடம். உமன் லைஃப் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சௌரா மகரேமி. சௌரா மகரேமி. அடுத்தது பாருங்கள் 23வது கேள்வி. தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவன், நம்ம இந்திய கிரிக்கெட்டோட ஓப்பன் பேட்ஸ்மேனு. அடுத்தது பாருங்கள் 24வது கேள்வி. தி கன்சைன்ஸ் நெட்வொர்க் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தி கன்சைன்ஸ் நெட்வொர்க் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகதா ஸ்ரீனிவாச ராஜு. சுகதா ஸ்ரீனிவாச ராஜு. அடுத்தது பாருங்கள் 25வது கேள்வி. த மேன் ஹூ ஃபெட் இந்தியா. த மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரியம்பாடா ஜெயக்குமார். பிரியம்பாடா ஜெயக்குமார் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 26வது கேள்வி. த சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத். த சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமிஷ் திரிபாதி. அமிஷ் திரிபாதி அவர்கள். அடுத்தது பாருங்கள் 27வது கேள்வி. டெமோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் டீலிமிட்டேஷன். ஸோ டெமோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவி மிஸ்ரா. ரவி கே மிஸ்ரா அவர்கள். அடுத்தது பாருங்கள் 28வது கேள்வி. மதர் மேரி கம் டு மீ. மதர் மேரி கம் டு மீ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அவர்கள். அருந்ததி ராய் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 29வது கேள்வி. மகாத்மா காந்தி அண்ட் தி என்விரான்மெண்ட். மகாத்மா காந்தி அண்ட் தி என்விரான்மெண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஎன் கோசு அவர்கள். டிஎன் கோசு அவர்கள். அடுத்தது பாருங்கள் 30வது கேள்வி. 107 days. 107 days என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள். கமலா ஹாரிஸ் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 31வது கேள்வி. they will shoot you madam. they will shoot you madam என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரிந்தர் பவேஜா. ஹரிந்தர் பவேஜா. அடுத்தது பாருங்கள் 32வது கேள்வி. அபவ் அண்ட் பியாண்ட். அபவ் அண்ட் பியாண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவ்குமார் மோகனாக்கா. சிவ்குமார் மோகனாக்கா. அடுத்தது பாருங்கள் 33வது கேள்வி. மோடிஸ் மிஷன். மோடிஸ் மிஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெர்ஜிஸ் தேசாய். பெர்ஜிஸ் தேசாய் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 34வது கேள்வி. த டிக். தி டிக் கீழடி அண்ட் தி பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். கீழடி அண்ட் தி பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சௌமியா அசோக். சௌமியா அசோக் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 35வது கேள்வி. த கிரேட் சாங்ஷன்ஸ் ஹேக். த கிரேட் சாங்ஷன்ஸ் ஹேக் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் அவர்கள். உர்ஜித் பட்டேல் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்வியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.